உள்ளாட்சி தேர்தல்களில் போட்டியிடுவதற்கு குறைந்தபட்ச கல்வி தகுதியை நிர்ணயித்து ஹரியானால ஒரு சட்டம் நிறைவேற்றப்படுகிறது. ராஜஸ்தான் மாநிலங்கள்ல இது போன்ற முயற்சிகள் இருக்கிறது. இது கேள்விக்குள்ளாகிறது, விவாதத்துக்குள்ளாகிறது, நீதிமன்றத்துடைய கதவை தட்டுகிறது. இந்த வழக்கு நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் இந்த ஒரு சட்டத்தை ஆமோதித்து இதை சரி என்று அப்ஹோல்ட் செய்கிறது, இதை சரி என்று ஏற்கிறது. இது பல கேள்விகளை எழுப்புகிறது. அடித்தட்டு மக்களுடைய தேர்தலில் போட்டியிடக்கூடிய உரிமையை பறிக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும், இது ஒரு நல்ல முயற்சியா அப்படிங்கிற மற்றொரு கேள்வியும் சேர்ந்து எழுகிறது. இரண்டு பக்க கேள்விகள் எழுகின்றன. வேட்பாளர்களுக்கு கல்வி தகுதி புரட்சியா, தவறான முன்னுதாரணமா? விவாதிப்போம். இன்றைய ஆயுதெழுத்து நீட்சியில் இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய பங்கேற்கிறார்கள் பாரதிய ஜனதாவுடைய திரு நாராயணன் அவர்கள், அதே போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பேராசிரியர் திரு அருணன் அவர்கள். இதுவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். நான் திரு நாராயணன் அவர்கள்ட்ட நான் முதல் கேள்வியை கேட்கணும்னு நினைக்கிறேன். ஆக இந்த சட்டத்தின் மூலமாக காமராசர் ஒரு பஞ்சாயத்து தேர்தலில் போட்டியிட முடியாது, பப்பு யாதவ் போட்டியிடலாம். அதுதானே இதோடைய விலை. காமராஜர் யாரையெல்லாம் மனதில் வைத்திருந்தாரோ, காமராஜர் எப்படிப்பட்டவர்களை எல்லாம் முன்னேற்ற வேண்டும் என்று நினைத்தாரோ, அவருடைய அந்த சிந்தனைக்கேற்பத்தான் இந்த சட்டம் வந்திருக்கிறது என்று கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்று சொன்னால் காமராஜர் கல்வி வழங்க வேண்டும் என்று சொன்னார். நாடு சுதந்திரம் பெற்று 68 ஆண்டுகளாகியும் நாம் இன்னும் அடிப்படை கல்வி கூட யாருக்கும் கொடுக்க முடியவில்லை என்று சொன்னால் அது நமக்கு வெட்கக்கேடான. கல்வி வழங்க வேண்டும் என்று சொன்னார். கல்வி வழங்க வேண்டியது அரசாங்கத்துடைய பொறுப்பு. கல்வி அறிவு பெறாமல் இவ்வளவு பேர் இன்னைக்கு நாட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா அதற்கு பொறுப்பு அரசாங்கம், அதற்கு பொறுப்பு நமது அமைப்பு. எப்பொழுது கல்வி ஒரு அடிப்படை உரிமையாக மாறும்? எப்ப கல்வி அடிப்படை உரிமையாக மாறும்? ரொம்ப சமீபத்தில். இடஒதுக்கீடு என்பது வேலை வாய்ப்புக்கு மட்டுமல்ல, கல்விக்கும் கூட. நாம் 68 ஆண்டுகள், குறிப்பாக 60 ஆண்டுகள் காங்கிரஸ் ஆட்சி செய்தும் இந்த அளவிற்கு கல்வி தகுதி இல்லை என்று இப்போது அறிக்கை விடுகிறார்கள். ஆனால் இதே ஹரியானாவில் 76% 2011 சென்சஸ் படி லிட்டரேட் இருக்கிறதா சொல்றாங்க. 76%. மீதி 26%. அதனால அவங்களுக்கு இல்ல, அதாவது 26% கல்வி கொடுப்பது பிரையாரிட்டியா, அவங்களுடைய தேர்தலை நீக்கக்கூடிய உரிமையை எடுப்பது பிரையாரிட்டி? அதாவது இந்நேரம் நாம் அதை செய்திருக்க வேண்டும். இந்த 76% அப்போ முக்கியமா இன்னைக்கு அந்த உச்சநீதிமன்றம் ஒரு முக்கியமான ஜட்ஜ்மெண்ட்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, கழிப்பறைகள் இல்லை என்பதே இந்த கல்வி அறிவு இல்லாதனால தான் சொல்லிருக்காங்க. ஓகே, புரியுதா? கழிப்பறை இல்லாதவங்க தண்டிக்கணும். சரியா சொல்றீங்க. கழிப்பறைகள் யார் கட்டி கொடுக்க வேண்டும்? அந்த அரசு யார்? பஞ்சாயத்துல தலைவர்களாக வருகிறவர்கள். பஞ்சாயத்து நிதி அரசு என்பது யார்? அரசு என்பது யார்? பஞ்சாயத்து தலைவர்களும் கண்டிப்பாக கல்வி அறிவு இருந்தால் மட்டுமே இன்னைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்ப வசதிகள் உட்பட, வாட்ஸ்அப் ஆகட்டும், ட்விட்டர் ஆகட்டும், பேஸ்புக் ஆகட்டும், நீங்க எதை வேணா எடுத்துங்க, அந்த கல்வி அறிவு தொழில்நுட்ப அறிவு இருந்தால் மட்டுமே தான் நம்முடைய நாடு முன்னேற்ற பாதையில் செல்லும். இதுல 75% ஒருவேளை உங்களை போன்றவர்கள் படிக்கவே இல்லை என்று சொன்னால் கண்டிப்பாக இதற்கு முன்னாலே 60 வருடங்கள் ஆட்சி செய்த காங்கிரஸ் தான் அதற்கு காரணம். படிக்காத கவுன்சிலர்கள் தான் இந்த நாட்டில் 40% மேல டாய்லெட் இல்லங்கிறதுக்கு காரணம். அப்படியா? நான் என்ன சொல்றேன், பேசக்கூடாது. நீங்க தான் சட்டம் தெளிவாக சொல்கிறது. இதுல ராஜஸ்தான்ல அந்த சட்டம் கொண்டு வந்தோம். சுப்ரீம் கோர்ட் மிக தெளிவாக ஆர்டிகல் 40 and 246(3) 246(3) பிரிவின்படி அந்த மாநில அரசுக்கு இருக்கிற அதிகாரத்துல தான் செஞ்சிருக்காங்க, தெளிவா சொல்லிருக்காங்க. இது சரியான விஷயம். சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்பை கேள்வி கேட்கிறீங்களா? ஏன் எப்படி கேள்வி கேட்கலாம்? நீங்க தெளிவா சொல்லிருக்காங்க. எந்த ஒரு தீர்ப்பையும் கேள்வி இல்ல. இதுல விஷயமே கல்வி அறிவு என்பது அடிப்படை கல்வி அறிவு 10ஆம் கிளாஸ். அதிலேயே குறிப்பாக தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடி மக்களுக்கு 5வது சொல்றேன். இன்னைக்கு ஒரு காமராசர் உருவாக்க முடியாது. காமராசர் 10ஆம் கிளாஸ் படிக்கல சொல்றீங்க நீங்க. காமராசர் நினைத்தவர்களை, காமராசர் உருவாக்க நினைத்தவர்களை உருவாக்க வேண்டும். அதுக்குதான் இது. யாராவது தேர்தலில் போட்டி போடுறோம்னா அந்த சமுதாயத்தை உருவாக்கணும், அதற்கான முனைப்பு அரசாங்கம் எடுக்கணும். அதற்கு இப்ப படிக்காத எடுக்கலையே சார். இப்ப அதுதான் அதை எடுக்கிறதுக்காக கொண்டு வரோம் சார். அதை
உள்ளவர்கள் தான் அதை கொடுக்க முடியும். ஒரு நபர் 10ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்கல, நீங்க கொடுத்திருக்கக்கூடிய தகுதிகள்லாம் படிக்கல அப்படின்னா அதற்கு காரணம் அவர் மட்டுமல்ல, இன்னும் சொல்ல போனா நாட்டுல அடிப்படை உரிமையா கல்வி மாறினதே சில ஆண்டுகளுக்கு முன்பு. அதெல்லாம் செய்யாத அரசாங்கம் அவர் வீட்டுல டாய்லெட் இல்லைன்னா ஒட்டுமொத்த சிஸ்டமும் காரணம். அவரை தண்டிக்கிறீங்க. எப்படி இந்த நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற சில சீர்திருத்தங்களை கொண்டு வந்துதான் ஆக வேண்டும். இது ஒரு முயற்சியை தவிர இதுல குறை காண்றதுக்கு என்ன இருக்குன்னு கேட்கிறேன். அதாவது இது படு பிற்போக்கான ஒரு முயற்சி. இன்னும் கூட சொல்ல போனா நண்பர் காமராஜரை பற்றி பேசினாரு, ரொம்ப வேடிக்கையா இருக்கு. அவர் அதை பத்தி இந்த நேரத்தில் நான் பேசல சார், அவர் சொன்னதுக்கு பதில் இல்ல நீங்க தான் ஆரம்பிச்சீங்க. சரி இருக்கட்டும், எப்படியோ வந்துச்சு, எப்படியோ பேச்சு வந்துச்சு, அது நீங்களும் ஒப்புக்கொண்டு ஆமா நீங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன், கல்வி இல்லை என்றால் காமராஜர் பெயரை சொல்லுகிறவர்கள் அவர்களுக்கு கல்வி தரணும். ஆனா அதுக்கு பதிலா கல்வி இல்லை என்கிற காரணத்தினால் இன்னொரு தண்டனையை தருகிறது ஹரியானாவுடைய பாஜக அரசு. என்ன தண்டனைனா, உங்களுக்கு கல்வி இல்ல, நாங்க கல்வி தர மாட்டோம், ஆனா நீங்க தேர்தலில் நிக்க முடியாது. இது என்னங்க கொடுமை? இப்படி ஒரு சட்டத்தை பாஜக அரசுகள் கொண்டு வருகின்றன. ஹரியானா மட்டுமல்ல, ராஜஸ்தான்ல, குஜராத்ல வேறு மாதிரி கழிப்பறை இல்லை என்றால் தேர்தலில் நிக்க முடியாது. இல்ல சொல்ல இங்க அடிப்படையான விஷயம் இது. பாஜக அரசுகள் செஞ்சாலும் உச்ச நீதிமன்றம் இதை அப்ஹோல்ட் பண்ணது. இல்ல இல்ல உச்ச நீதிமன்றம் வர்றதுக்கு முன்னாடி இன்னொரு பாயிண்ட், அந்த சில புள்ளி விவரம் சொல்றாரு. இன்றைய இந்து பத்திரிகையில இந்த தீர்ப்பை ஒட்டி ஒரு புள்ளி விவரம் வந்திருக்கு. அது என்னன்னா, இந்த சட்டத்தின் காரணமாக, ஹரியானாவுடைய இந்த சட்டத்தின் காரணமாக கல்வி தகுதி என்பதை சேர்க்கிற காரணத்தினால் அந்த தகுதியோடு வேட்பாளர்களாக நிற்கப்பட கூடியவர்கள் தாழ்த்தப்பட்ட மக்களில் வெறும் 38% பேரே, இதரர்களில் வெறும் 48% பேரே. ஒரு ஊக்கம் அமையும். இல்லங்க, இப்ப நம்ம கல்வி அறிவு பெறாம இந்த ஒரு தகுதி பெற்றிருக்காம நம்ம இப்ப போட்டியிட முடியாது அப்படிங்கும்போது கல்வி அறிவு பெறத்துக்கான ஒரு ஊக்கியா ஏன் இது இருக்காது? இது கொடுமையா இருக்கு. இருக்கு பாருங்க, நீங்க பேசும்போது நான் தலையில கல்வி அறிவு இல்லாதவங்களுக்கு கல்வி அறிவு கொடுங்க. அதை விட்டு நீங்க உங்களுக்கு இன்னொரு தண்டனையாக தேர்தலில் நிக்க முடியாது என சொன்னால் என்ன ஆகும்? கல்வி அறிவு பெற்றவங்க தான் தலைவர்களாக வர முடியும், அரசு தலைவர்களாக. நான் கேட்கிறேன், தகுதியை நிர்ணயிக்கிறவங்க, நிர்வகிக்கிறவங்க ஒரு குறைந்தபட்ச தகுதியோட இருக்கணும் அப்படிங்கிற ஒரு குறைந்தபட்ச தகுதி என்பது கல்வி இல்லங்க, பொது நல நோக்கம். ஒரு பள்ளியில கல்வி உரிமையை நோக்கி நம்ம பேசுறோம். அடிப்படை உரிமையாக்கணும், ஏன் லிட்டரசி ரேட்டை இம்ப்ரூவ் பண்ணணும். பாருங்க, நீ காமராஜர் பேர் சொன்னால சொல்ல வர்றேன். ஒரு காமராஜர் முதலமைச்சர் ஆன காரணத்தினாலதான் கல்வி கண் திறந்த காமராஜ். ஏன்னா அவருக்கு சொந்த அனுபவம் இருக்குது. கல்வியுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்கை வகுக்கிறவங்க. அதிகம் படிக்காதவர் காமராஜர், அதிகம் படிக்காதவர்கள் எல்லாம் காமராஜர்கள் இல்ல. உதாரணம் அல்ல. இல்ல இல்லங்க, நான் அப்படி சொல்ல வரல. ஆனா கல்வியுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்கையை வகுக்கிறாங்க. ஏங்க இதர வேலைகளை அதை ஒரு திட்டமாக, எழுத்தாக, கோப்பாக மாற்றுவதற்கு படிச்ச அதிகாரிகள் இருக்காங்க, படிச்ச குமார் சாக்கள் இருக்காங்க. மக்களுடைய வேலை என்ன? மக்களுடைய துயரங்களை பிரதிபலிக்கணும், மக்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தணும். அந்த வேலைக்காகத்தான் தேர்தல். அதனாலதான் உங்க வேட்பாளர்கள் அதன் மூலமாக தலைவராக தேர்வு செய்யப்படுறாங்க. ஆனால் காமராஜர்கள் வரக்கூடாது என்பதுதான் இந்த சட்டத்தினுடைய நோக்கமானதுன்னு எடுத்துப்போமே. இன்னைக்கு உள்ளாட்சி அமைப்புகள்ல போட்டியிடுறவங்களுக்கு இந்த தகுதி வச்சிருக்காங்க. அவங்க ஒரு சிறிய பகுதியை நிர்வகிக்கிறவங்க, நாட்டை நிர்ணயிக்கிறவங்க, நாட்டை நிர்வகிக்கிறவங்க, பாராளுமன்றத்தில் இருக்கிறவங்க, சட்டமன்றத்தில் இருக்கிறவங்க அங்கேருந்து தானே ஆரம்பிக்கணும். அதையே செய்யாம இங்க இருந்து ஆரம்பிக்கிறீங்க. வரும் அந்த மாநில அரசு அதை முடிவு செஞ்சிருக்குது, அதை எடுத்திருக்காங்க. இன்னைக்கு டிஸ்கஷன் இதுதான். நீங்க அடுத்த ஸ்டேஜ் போய் தவறு ஒண்ணு இல்லையே. சுப்ரீம் கோர்ட் ஒரு மாநிலத்துக்கே இது போல செய்யும் பொழுது சட்டமன்றத்துக்கோ பாராளுமன்றத்துக்கோ முரண்பாடே கிடையாது. ஒரு படித்தவர் தான் HRD மினிஸ்டரா இருக்கணும். எதிர்கட்சி செல்லும் போது படிப்பின் அடிப்படையில் எல்லாம் பார்க்க முடியுமா அப்படின்னு உங்களுடைய ஸ்மிருதி இராணியோட குவாலிபிகேஷன். அப்போ நீங்க உச்ச நீதிமன்றத்தை கேள்வி கேட்கறீங்க. இது நாடு முழுக்க ஒரு விஷயம் செய்யறோம். நாளைக்கு இது சட்டமாகும் போது ஒரு ஸ்மிருதி இராணி இல்ல, யாராக இருந்தாலும் அதான் இல்லங்க. இது HRD மினிஸ்டர் மெத்த படிச்சிருக்கணும்னு சொல்லும் போது அது மெத்த படிச்சிருந்தாதான் தகுதி. ஸ்மிருதி இராணி என்ன படிச்சிருக்காங்க?
நீங்க எம்பி ஆனா கிராஜுவேட் தான் ஆகணும்னு சொல்றீங்களா? அப்படி இல்ல. அடிப்படை கல்வி தகுதி. ஐயா ஒரு நிமிஷம் இருங்க. அடிப்படை கல்வி தகுதி தான் சொல்றாங்க. ஒரு சாதாரண மனிதனுக்கு அடிப்படை கல்வி தகுதி 10 மெட்ரிகுலேஷன் சொல்றாங்க. சுப்ரீம் கோர்ட் ஆமான்னு சொல்லுது. சுப்ரீம் கோர்ட் ஆமான்னு சொல்லுது. நான் முடிச்சிடறேன், அப்புறம் நீங்க இப்போ தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்கள் பத்தி பேசினாரு. அதுக்கே சொல்றாங்க எஸ் நம்ம 67 வருஷம் ஆகி அந்த தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மக்களை சரியான கல்வி கொடுத்து முன்னேற நீங்க எப்படி கொண்டு வருவீங்க? நான் என்ன சொல்றேன், நீங்க எப்படி கொண்டு வருவீங்க? கொண்டு வந்தா கண்டிப்பா நம்ம வருவாங்க. நீங்க அதுதான் சொல்றேன், உங்களுடைய பார்வை அது போல இருக்கிறது. நீங்க ஒரு விதண்டாவாதத்திற்காக பேசுறீங்க, அவ்வளவுதான். இவர் சொல்றாரு காமராஜர்கள் உருவாகக்கூடாது. காமராஜர் யாரை உருவாக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அவர்களை உருவாக்குவதற்காகத்தான் இது வந்து நல்ல நோக்கம். அப்படின்னா ஏங்க இந்த நாட்டோட அரசியலமைப்பு சட்டம் உருவான போது அம்பேத்கருக்கு தோணல? அன்னைக்கு இருந்தது படிச்சவங்க தான் ஓட்டு போடணும்னு பாகுபாடின்றி அனைவருக்கும் உரிமை போகணும். மீண்டும் பாகுபாடின்றி அனைவருக்கும் கல்வி போகணும் கூட நாம எவ்வளவு திட்டங்கள் கொண்டு வந்தோம். காரணம் யாரு? அதாவது ஆங்கில ஏகாதிபத்திய ஆட்சி காலத்துல சொத்து இருந்தா தான், வரி கட்டினா தான், ஓட்டே போட முடியும். இப்ப அது வேண்டியதில்லை. மெய்யான குடியரசு என்பதுல அந்த குறிப்பிட்ட வயது வந்த அனைவருக்கும் வாக்குரிமை, அவங்க வேட்பாளராக நிக்கலாம் என வந்தது மிக முக்கியமான ஒரு முற்போக்கான ஒரு செயல். அதை ஒழிச்சு கட்டி பழைய பிற்போக்குக்கு பாஜக போக பார்க்கிறது. ஒண்ணு இருங்க, உங்க கருத்தை சொல்லு. ரெண்டாவது, சுப்ரீம் கோர்ட் சொல்லிருச்சுங்கிறார். உச்ச நீதிமன்றத்தின் 2 நீதிபதிகளுடைய முடிச்சது அமர்வுடைய தீர்ப்பு இது. இந்த தீர்ப்பை எதிர்த்து மறு அப்பீல் செய்யலாம். மத்திய அரசு செய்வாங்களான்னு எனக்கு தெரியல. செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு. இறுதி தீர்ப்பு வரட்டும், அதுமாக முயற்சி செய்யணும். ஆனா உங்களுடைய கொள்கையே என்னுடைய கவலை என்னன்னா, இந்த மாதிரி தடுப்பதுதான். அந்த தகுதி இந்த தகுதின்னு கொண்டாந்து போட்டு அடித்தட்டு மக்கள் வேட்பாளர்களாக நிற்க விடாமல் செய்கிற வேலை இது. இன்னும் சொல்ல வர்றேன், இப்ப என்ன சிக்கல்னா, இப்ப முதல்ல வேட்பாளர் கொண்டாடுறாங்க, நாளைக்கு வாக்காளர்களுக்கு கொண்டு வர போறாங்க. ஆனால் அதே நேரத்தில் ஆக்கப்பூர்வமா பாசிட்டிவா என்னைக்காவது பேசுறீங்களா? இந்த நாட்டுடைய குடியரசு அமைப்பு ஒழிச்சு கட்டுகிற வேலையை குடித்த நீங்க பேசக்கூடாது. ஜனநாயகத்தை பத்தி நீங்க பேசாதீங்க. மேற்கு வங்காளத்துல நீங்க என்ன செஞ்சீங்கன்னு எங்களுக்கு தெரியும். கல்வி கொடுக்க முடியல. 34 ஆண்டுகளை செஞ்சீங்க. நீங்க 34 ஆண்டுகள் சொல்லுங்க. அர்த்தம் இல்லாம பேசுறேன். நான் என்ன கேட்கிறேன், சுதந்திர இந்தியாவில் 34 ஆண்டுகள் ஒரு மாநிலத்தில் மேற்கு வங்கத்தில் ஆட்சி செஞ்சாங்க. மாநில சப்ஜெக்ட் எத்தனை பேருக்கு நீங்கள் கல்வி கொடுத்தீர்கள்? இங்க பாருங்க, கல்வியில் இன்னைக்கு இந்தியாவில் ஆட்சியில் இருக்கலாம். இந்தியாவிலே மிக அதிகமான கல்வி வழங்கியது திரிபுரா மாநிலம். முதல்ல தெரிஞ்சுக்கங்க. மேற்கு வங்கமும் கேரளாவும் புரிஞ்சுக்கங்க. அதை பத்தி இவருக்கு நாங்க குஜராத் கலவரத்தை பத்தி உங்களுடைய இங்க பாருங்க, இவங்களுடைய நோக்கம் இப்ப மெதுவா ஆரம்பிச்சிருக்காங்க. நான் தான் சொன்ன வந்தேன், 3 பாஜக அரசுகளும் இதை கொண்டு வந்திருக்கின்றன என்றால் ஏற்கனவே நம்முடைய அரசியல் சாசனம் வழங்கிய குடியரசு மற்றும் ஜனநாயக உரிமைகளை பறிக்கிற அரசியல் சாசனத்தை இன்டர்பிரட் பண்றதுக்கு அமைப்பு தான் கோர்ட். கோர்ட்டுமே இதை அப்ஹோல்ட் பண்ணுது. இதோட நோக்கம் நல்ல நிர்வாகத்தை மையப்படுத்தியது, கல்வியை பெருக்குவது. சைனா போன்ற நாடுகள் எத்தனை குழந்தை பெற்றுக்கணுங்கிறதுக்கே சட்டம் இந்த சூழ்நிலையில அது மாதிரி இல்லையே இது. இன்னொன்னு, அரசியலமைப்பு சட்டப்படியே பார்த்தாலும் தேர்தலில் நிற்பது ஒருவருடைய அடிப்படை உரிமை அல்ல. இல்லங்க, நான் என்ன சொல்ல வரேன், தேர்தல் நிற்பது அடிப்படை உரிமைகளுக்குள்ள போகல. அது ஒரு அதனாலதான் ஜனநாயக உரிமை. நான் அடிப்படை உரிமைன்னு சொல்லல. ஜனநாயக உரிமை என்பது என்ன? இந்த குறிப்பிட்ட வயசு அது ஒண்ணுதான்.
அவங்க யாரு வேணாலும் ஓட்டு போடலாம் நிக்கலாம் இருக்கு. அதுக்குள்ள கொண்டு போய் இதை நீங்க கொண்டு வரக்கூடிய நோக்கம் என்ன? நான் மீண்டும் சொல்றேன், ஹரியானாவில் இதை கொண்டு வந்திருக்கிற நோக்கம் என்னவென்றால், ஏற்கனவே அங்க தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் அடித்தட்டு மக்களுக்கும் கல்வி வழங்கப்படல. அதான் நான் புள்ளி விவரத்தை சொல்றேன். அத்தகைய மக்கள், நான் முடிச்சிடறேன், அத்தகைய மக்கள் கிராமங்கள்ல ஆட்சி அதிகாரத்துக்கும் வந்துவிடக் கூடாது என்கிற திட்டமிட்ட கொடூர சதி இருக்கிறேன். கொண்ட சதியில பங்கு இருக்கா? நிச்சயம் அறிந்தாவியாமல் இருக்கு. ஆமா, கண்டிப்பா. என்னங்க சுப்ரீம் கோர்ட் சுப்ரீம் கோர்ட் சொன்னா எல்லாமே சரியா அப்பீல் பண்ண மாட்டீங்களா? அப்பீல் போக மாட்டீங்களா? நாங்க கொண்டு வந்த சட்டத்தை நீங்க சொல்லுங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இந்த நாட்டில் அடிப்படை கல்வி யாருக்கும் இருக்கக்கூடாது. கல்வி தராதது நீங்க மேற்கு வங்காள ராஜஸ்தான்ல கொடுக்கல. ஹரியானால யாரு? காங்கிரஸ் கட்சி தான் ஆட்சியில். கம்யூனிஸ்டோ எந்த உரிமை. என்னுடைய கேள்வி என்னன்னா, இது போன்ற சட்டங்கள் சில சமயங்கள் பிற்போக்காகவும் சில பேரை தண்டிக்கிற மாதிரி இருக்கும். இன்னும் தகுதியான நிர்வாகிகளை கூட தண்டிக்குதுங்கிற ஒரு கேள்வி எழுது. மகாராஷ்டிரால ஒரு சட்டம் இருக்கு, அதாவது 2 குழந்தைகளுக்கு மேல இருந்தா அவங்க பங்கேற்க முடியாது அப்படின்னு. அந்த சட்டம் சரியா திரு நாராயணன்? நான் என்ன கேக்குறேன், அதுதான் அந்த சுப்ரீம் கோர்ட் சொல்லிருக்குது. அந்த மாநில அரசுக்கு இருக்கும் உரிமையை பெற்று சட்டசபையில உரிமைக்கே போல சட்டசபையில சரியான ஜனநாயகமா இல்லையா? சட்டம் எப்படி கொண்டு வர எல்லாமே சரிதாங்க. மகாராஷ்டிரால 2 குழந்தைகளுக்கு மேல இருந்தா போட்டிட முடியாது. அப்படி பார்த்தா உங்களுடைய ராஜ்நாத் சிங்கோ எடியூரப்பாவோ நீங்க நல்ல நிர்வாகிகளா கருதுறீங்க, தப்பா சொல்றீங்க. அப்படி பார்த்தா இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிறைய பேர் போட்டிடுறாங்க. ஆனால் மாற்றம் வேண்டும் என்று சொன்னால் மிக மூத்த தலைவர்கள் சிறந்த தலைவர்கள் போட்டிட முடியாது. பரவாயில்ல, அதனால என்ன இருக்குது? இந்த நாடு முன்னேற வேண்டும் என்று சொன்னால், இந்த நாடு முன்னேற வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக ஒருவேளை சட்டம் வந்தால் ராஜ்நாத் சிங் தகுதி இல்லை என்றால் இருக்கக்கூடாது. அவ்வளவுதான் விஷயம். ஹரியானாவில் இருக்கக்கூடிய ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய பஞ்சாயத்து தலைவர் கூட ஒரு பிரச்சனையை தீர்க்கணுமா, அந்த ஒரு பிரச்சனை காரணத்துக்காக விக்டிமை தண்டிக்கணுமா? சரியான கேள்வி இது. நான் அதான் முதல்ல சொன்னேன், இது நாள் வரையிலும் நாம் கல்வி கொடுக்கவில்லை, சுகாதாரத்தை மேம்படுத்தவில்லை, கோர்ட்டு சொல்லிருக்குது எல்லாமே. இதுல அப்சர்வ் பண்ணிருக்கிறாங்க விஷயமே. நான் என்ன சொல்றேன், படித்தவர்கள் அந்த பதவிக்கு, அதாவது பஞ்சாயத்து படித்தவர்கள் எழுத படிக்க தெரிஞ்சவங்க 5ஆம் கிளாஸ் படிச்சா போதும். அப்படி வந்தால் இவர் சொல்றாரு பாருங்க, அதிகாரிகள் குமாஸ்தாக்கள் இவங்களையாவது மேய்க்க தெரிஞ்சவங்க வரணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய சட்டத்தினுடைய இதுல உள்ள ஒரு மிகப்பெரிய ஆபத்து என்னன்னா, கல்வி இல்லாதவங்களுக்கு கல்வி கொடுக்கணும், அதற்கான முயற்சியை ஹரியானா பாஜக அரசு எடுத்ததா தெரியல. மாறாக இருங்க, இதையே காரணமா வச்சு பெரும்பாலான, நான் கணக்கு சொல்றேன், அந்த மாநிலத்தில் கிராமப்புறங்கள்ல சராசரியா 44% பேர் தான் இனிமே போட்டியிட முடியும். இந்து பத்திரிகை படிக்க தெரிஞ்சவங்க இருப்பாங்க, 10ஆம் கிளாஸ் படிச்சவங்க ஒரு கணிசமான பாப்புலேஷன், அவங்களோட உரிமை பறிக்கப்படவில்லை. பேச விட மாட்டேன். 5ஆம் கிளாஸ் இல்ல 10ஆம் கிளாஸ் பஞ்சாயத்து தலைவர் முதல்ல படிங்க. இல்ல நீங்க படிங்க, மித்தவங்களுக்கு இல்ல இல்ல தலித் பெண்களுக்கு இல்ல இல்ல இங்க பாருங்க, இதனுடைய நோக்கம் என்னன்னா, கல்வி இல்லாதவங்களுக்கு கல்வி தர்றதுக்கு பதிலா அதையே காரணமா காமிச்சு அவங்கள தேர்தலே நிக்க விடாம செய்யறாங்க. இதனுடைய நோக்கம் அடித்தட்டு மக்கள் அரசியல் அதிகாரத்துக்கு வரக்கூடாது. இது ஒரு பழமையான வாதம், நல்ல நிர்வாகத்துக்கான அடிப்படை அப்படிங்கறத நம்ம ஏத்துக்கிறோமா இல்லையா? அடித்தட்டு மக்கள் படிக்க கூடாது, வரக்கூடாது. என்ன பண்பு? அப்புறமா
அதாவது ஒரு நல்ல நிர்வாகமா இருப்பதற்கு அந்த ஆட்சிக்கு வரக்கூடியவர், அதிகாரத்துக்கு வர வேண்டியவருக்கு என்ன இருக்கணும்? பொதுநல நோக்கு இருக்கணும். அதுதான் முக்கியம். கல்வியும் இருந்தா நல்லதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதை மட்டும் வைத்து பார்க்க கூடாது. அப்படி எல்லாம் ஒரு காமராஜரோ ஒரு எம்ஜிஆரோ கிடைத்திருக்க மாட்டார். விதிவிலக்குகள் உதாரணங்களையே மாற்றணும். அதைத்தான் தெளிவான உதாரணங்கள் சொல்ல முடியும். நாளைக்கு அந்த உதாரணங்களே இல்லாம போயிடும். நான் என்ன சொல்ல வர்றேன், நான் ஏற்கனவே சொன்னது போல மக்களுடைய உணர்வுகளை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக பொதுநல நோக்கோடு இருப்பவர் தான் அதிகாரத்துக்கு வரணும். அவரின் கீழ் படிச்ச இந்த அதிகாரிகளும் குமாஸ்தாக்களை வேலை பார்க்கட்டும், நாடு முன்னேற. அதுதான் மிக முக்கியம். மாறாக இவர்கள் படிப்பு என்கிற பெயரிலே அடித்தட்டு மக்களுடைய வாக்குரிமையை, வேட்பாளர் உரிமையை பறிக்கிறார்கள். இது பக்கா ஜனநாயக விரோத செயல். இறுதியான கருத்து திருநாராயணன். வழக்கம் போலவே கம்யூனிஸ்டுகள் தொடர்ந்து இது போன்ற ஒரு நாடு முன்னேற்ற பாதையில் செல்வதற்கு உண்டான வழிகளை அடித்தட்டு மக்கள் படிக்கவே இல்லையா? 67 வருஷம் சட்டத்தை வச்சுக்கலாமா? படிச்சவங்க தானே சட்டத்தை வச்சுக்கலாமா? தேவையே வராது. மக்கள் தாங்க முடிவு பண்ணுங்க. மக்கள் தான் எங்களை கொண்டு வச்சு உங்களுக்கு ஒரு சீட்டு கொடுத்துருக்காங்க. நீங்க இந்தியாவிலே இல்ல கம்யூனிஸ்ட், இன்னைக்கு பீகார்ல இல்ல, டெல்லியில இந்தியாவிலே இல்லங்க. ஒண்ணு செய்ய முடியாது. எந்த ஒரு சட்டத்துக்குமே சாதகமும் இருக்கும் பாதகமும் இருக்கும். இந்த ஒரு விஷயத்தை, இந்த ஒரு சட்டத்தை ஏற்றிருக்கிறது உச்சநீதிமன்றம், மேல்முறையிடம் இருக்கவே செய்கிறது. நிச்சயமாக இதுல ஒரு நல்ல ஒரு கல்வி, ஒரு நல்ல நிர்வாகத்துக்கு ஒரு காரணமாக இருக்கும் அப்படிங்கறத மாற்றுக்கிறது இல்லை. ஆனா அரசாங்கத்துடைய முன்னுரிமையாக அனைவருக்கும் நல்ல கல்வியும் அதற்கேற்ற ஒரு சூழ்நிலையும் இப்ப இன்னைக்கு சுகாதாரம் எல்லாம் காரணமாக காட்டப்பட்டிருக்கிறது. அரசாங்கத்துடைய கடமையாக, முதல் கடமையாக, முன்னுரிமையாக அது இருக்க வேண்டுமேங்கிற ஒரு பார்வையும் இருவேறு பார்வைகளும் இருக்கவே செய்கிறது. ஒரு நல்ல கல்வி தான் நல்ல நிர்வாகத்தை கொடுக்க முடியும். அதுவும் ஒரு உள்ளாட்சி அமைப்புகள் ஒரு மூணாவது டயர் ஆஃப் த கவர்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஆக ஒரு கல்வி அறிவை உறுதிப்படுத்த வேண்டியதும் இங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டியதும் அரசாங்கத்துடைய கடமைங்கிற இருவேறு பார்வைகளும் இருக்கிறது. பார்ப்போம், இது விரிய போகிறதா, இந்த அளவிலே நிற்க போகிறதா இந்த ஒரு சட்டம் அப்படின்னு. நிகழ்ச்சியில பங்கு பெற்ற விருந்தினர்கள் இருவருக்கும், பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. வணக்கம்.